இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆன ரீசன்னால நான் எப்படி வந்து ப்ளம் கேக்ஸ் எல்லாமே சாம்பிளுக்காக நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேக்கிங் பற்றி காமிக்கிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான ஒரு சின்ன ஒரு டிப்பு நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளம் கேக் வந்து நீங்கள் சேல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பேனர் மாதிரி நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு கதவுலையோ இல்லை வந்து கேட் மாதிரி இருக்குது அப்படின்னா கேட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போஸ்டர் வந்து கரெக்டாக ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கடையிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே வந்து நீங்க அழகா வந்து 2 பேனர் மாதிரி நீங்க அடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஷாப்புக்காக நம்ம ரெடி பண்ணியிருந்த பேனர். இது நம்ம வந்து 2 லாங்குவேஜ்ல பண்ணியிருக்கோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். எது வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கோ அதுல அவங்க ரீட் பண்ணிப்பாங்க. நம்ம ஷாப்புக்காக நாங்க அடிச்சிருந்த பேனர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஹெட்லைன்ல வந்து ஜேகேஆர் கேக்ஸ் போட்டு நம்மளுடைய ஜஸ்ட் ஒரு சின்ன லோகோ வச்சுட்டு அந்த நம்ம என்னென்னலாம் பண்றோமோ அது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆல் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் ஆர்டர் டேக் அண்ட் ஹியர்னு கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து செலிப்ரேட் கிறிஸ்மஸ் வித் ட்ரெடிஷ்னல் ப்ளம் கேக். ஏன்னா நாங்கள் போட போகிறது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும். நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரூட் சோக்கிங்கில் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால ட்ரெடிஷ்னல் ப்ளம் கேக் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஃபார் பல்க் ஆர்டர்னு கொடுத்துருக்கோம். பல்க் ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா யூஸ்வலாக வந்து எந்த ஒரு கிறிஸ்மஸ்க்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ப்ளம் கேக்கை வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி இருந்தாலுமே குறைஞ்சது ஒரு 10 to 15 ப்ளம் கேக்ஸ் தான் அவங்களுக்கு தேவைப்படும். ரொம்ப பெரிய குவாண்டிட்டி இல்லாட்டி கூட ஒரு 250 கிராம் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. 250ல ஒரு 10 பீசஸ் மாதிரி தேவைப்படுது, 10 பாக்ஸஸ் மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஃபார் பல்க் ஆர்டர்ஸ்க்கு வந்து கொடுக்க போறோம். அதனால அதையும் நாங்கள் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இங்கிலீஷ்ல வந்து பெருசா இல்லை, சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சிடும். தமிழ்ல வந்து நாங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டா எழுதியிருந்தோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா அன்பார்ந்த கிறிஸ்தவ நண்பர்களே அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அது வந்து நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்ல அன்பார்ந்தன்னு சொல்லும் போது அவங்க படிக்கிறது நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணி படிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹிண்ட்ல வருகின்ற கிறிஸ்தவ திருவிழாவை உற்சாகமாக கொண்டாட நம்மிடம் பாரம்பரிய முறைப்படி தரமான உள்ள திராட்சைகளை வைத்து சுத்தமாக தயாரிக்கப்பட்ட ஓவன் ஃப்ரெஷ் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ஆர்டர்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். கீழே வந்து ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து டோருக்கு வெளியே வந்து இந்த மாதிரி நாங்கள் ஸ்டிக் பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து எப்படி வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. பேக்கிங் வந்து மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு நிறைய பாக்ஸஸ் டைப்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ப்ளம் கேக் வந்து நீங்க நிறைய குவான்டிட்டி எடுத்து ஆர்டர் மாதிரி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கன் சர்வ் பேப்பர் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க டின்ல ஊத்திட்டு பேக் பண்றதுக்கு மார்க்கெட்லயே வந்து ரெடி டு பேக்ஸ் பேப்பராகவே வருது. அப்படி இல்லைன்னா பேக்கன் சர்வ் பேப்பர்னு சொல்லி உங்களுக்கு கேட்டாலே கிடைக்கும். அது வந்து 2 டைப்ஸ்ல வருது. ஒன்னு பேப்பர் மாதிரியும் வருது, இன்னொன்னு ஃபாயில் மாதிரி வருது. இது ரெண்டுமே வந்து நீங்க ஓடிஜிலையும் வைக்கலாம், ஓவன் குள்ளாரையும் வைக்கலாம், அதே மாதிரி நீங்க குக்கர்லயும் வச்சுட்டு பேக் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 250 கிராம் உள்ள மாதிரி 250 கிராம் பிடிக்கிற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல சைஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஷாப்லயும் ஒரு மாதிரி சைஸ் வச்சிருப்பாங்க. சைஸ் நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம். 250 கிராம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டாலே அவங்களே கொடுப்பாங்க. 250 கிராம் அளவுக்கு பேக்கன் சர்வ் பேப்பர் வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர்ல உள்ள பேப்பர் கப் 2 ஒரு அலுமினியம் ஃபாயிலும் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆக்சுவலி வந்து ஒரு ஆர்டருக்கு செய்யும் போது சைட்ல ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்க பட்டர் பேப்பர் வந்து வைக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. எந்த ஒரு ஆயிலும் கிரீஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. டைரக்டாவே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டு இதுக்குள்ளார ஆட் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நார்மல் டின் 2ல வந்து நான் ஊத்தி பேக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 4 inch ரவுண்டு பேன்லயும் 1/4 kg பிடிக்கிற அளவுக்கு பிரெட் லோஃப் பேன்லயும் நான் பேட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பீசஸ் மாதிரி போட்டு கொடுக்க போறோம் அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து கேக் டின்ஸ்லேயே ஊத்திட்டு நீங்க பேக் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அப்படியே டைரக்டா கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேக்கன் சர்வ் பேப்பர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீட்டா பேக் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ரெடி டு பேக் வேர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ளம் கேக் போடுறீங்க அப்படின்னா அது எப்படி பேக் பண்ணலாம்னா டைரக்டாவே நமக்கு வந்து கிஃப்ட் ராப்பர்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். நிறைய டிசைன்ஸ்ல இந்த பொக்கேஸ் எல்லாம் பேக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஷீட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். அதை வாங்கிட்டு நல்லா கட்டெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஒரு ஷீட் ஃபுல்லா எடுத்துட்டு சென்டர்ல கரெக்டா நீங்க பேக் பண்ணிருந்த அந்த ப்ளம் கேக்கு சென்டர்ல வச்சுட்டு 4 இடங்களையும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர்ல வந்து நீங்க ஒரு ரிப்பன் மாதிரி வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு வந்து நல்ல சூப்பரா பொக்கே மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பேக்கிங்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஷேர் பண்றதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பேக்கிங் மெத்தட் இது. ஏன்னா அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா நீட்டா இருக்கும், ஒரு பொக்கே மாதிரி இருக்கும். உள்ள பாத்தீங்க அப்படின்னா ப்ளம் கேக் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரிச்சான ஒரு ப்ளம் கேக்ஸ் போடுறீங்க, கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு போயிட்டு தர போகிறாங்க, நீங்களே கூட உங்களுடைய ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த மெத்தட் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் டின்ல பேக் பண்ணியிருந்ததை டேரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி பிளாஸ்டிக்காக க்ளோஸ் பண்ணுறதுக்கு 250 கிராம் அளவுக்கு உங்களுக்கு பெட் பாக்ஸ்ன்னு சொல்லி மார்க்கெட்டில் செப்பரேட்டாகவே கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு நீங்கள் அழகாக இப்படி க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மேலே ஒரு லோகோ மாதிரி நீங்கள் உங்களுடைய லோகோ நீங்கள் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக சிம்பிளாக இருக்கும். அதோட டிரான்ஸ்பரண்ட்டாகவும் அந்த ப்ளம் கேக்னுடைய அந்த நட்ஸ் ஆகட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அழகாகவே வெளியிருந்து பார்க்க முடியும். ஸோ இது ஒரு மெத்தடு. அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு ரிப்பன் மாதிரி கூட கட்டி கொடுத்துக்கலாம். அடுத்து இன்னும் ரொம்ப சிம்பிளான பேக்கிங் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பென்டோ பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது, அதில் கூட நீங்கள் வச்சுட்டு கொடுத்துக்கலாம். இது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் தர்றீங்க, ரொம்ப நேரம் ட்ராவல் ஆக போகுது, டேமேஜ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங்கெல்லாம் கூட நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம், ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து இன்னொரு மெத்தடும் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் அந்த பொக்கே டைப்பில் வந்து நீங்கள் கிஃப்ட் மாதிரி ரேப் பண்ணி கொடுக்க வேணாம், சிம்பிளாக பாக்ஸ் மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ரெக்டாங்குலரில் வந்து பாக்ஸஸ் கூட கிடைக்கிது. ஸோ இதை நம்ம டேரெக்டாக பேக் பண்ணதை எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே அழகாக வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து டேப் அடித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறா இருந்தாலுமே பண்ணிக்கலாம், இல்லை அழகாக சூப்பராக லுக் வைஸ் ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்கிறதுக்காக பொக்கே ரேப்பர் மாதிரி நீங்கள் கொடுத்தாலுமே ஓகே. ஸோ எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்கிங் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எப்பயும் போல் எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.